வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண். காரசாரமான கசப்பு தன்மையே இல்லாத பாவக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பாவக்கானே கசக்கும் இடம் என்னடா பைந்தமிழ் உருட்டுறியா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, பாவக்காய் கசக்காமல் இருக்கிறதுக்கு வழி இருக்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பாவக்காய் நறுக்கி அரிசி களைஞ்சிரோம்ல தண்ணி, அந்த கழனி தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா கசப்பு தன்மை எல்லாமே எடுத்துடும். அதை அப்படியே தண்ணியோடே எடுத்து எண்ணெயை வடச்சட்டியில் ஊற்றி அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பாவக்காயை ஊற்றி புளி நல்லா கரைச்சி வச்சு புளியும் ஊற்றி ஒரு அரை மூடி தேங்காய் கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் லைட்டாக வெல்லம் போட்டு அப்படியே கொதிக்க அந்த பாவக்காய் புளிக்குழம்பு எடுத்து வச்சா சின்ன குழந்தை கூட சிட்டா சாப்பிடும். எப்படி சாப்பிடும்? சிட்டா சாப்பிடும். எண்ணெயில் போட்ட பாவக்காய் நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. அதை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சோண்டு வெந்தயம், சோம்பு, சீரகம் போட்டு அப்படியே லைட்டாக பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு சூப்பராக நம்ம வதக்கி எடுத்துகிட்டு நம்ம சொன்ன முறைப்படி நீங்கள் இந்த பாவக்காய் புளிக்குழம்பு செஞ்சிங்கன்னா குழந்தைகள்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க. சர்க்கரைக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி பாவக்காய். ஆமாங்க, பாவக்காய் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்குங்க, சர்க்கரை உங்களுக்கு வரவே வராது. அதே மாதிரி பெரிய நெல்லிக்காய் டெய்லி 2 நெல்லிக்காய் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க, சர்க்கரை உங்கள் பக்கத்துலேயே வராது. வெள்ளை பூண்டு நிறையா சாப்பிடுங்க, சின்ன வெங்காயம் நிறையா சாப்பிடுங்க, உடம்புல ப்ளட்டு இன்க்ரீஸ் ஆகும், இதயத்தில் அடைப்பு எதுவுமே வராது. ஆமாம், எங்கள் அப்பாலாம் பழைய சோறு அப்போ சாப்பிடும் போல சின்ன வெங்காயம் தான் நிறைய விரும்பி சாப்பிடுவார். அதனால தான் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கார் எங்கள் அப்பா. நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வதக்கி எடுத்த அந்த வெங்காயத்துலேயும் அந்த பூண்டுலேயும் அப்படியே அரிஞ்சு வச்சுருந்த ஒரு 1.5 தக்காளி எடுத்து போட்டாச்சு. வெங்காயம் புளிக்குழம்புக்கு பொறுத்தளவில் நிறையா சேர்த்துக்குங்க. பூண்டு ரேட்டு கம்மியாகிடுச்சு. கிலோ 200 ரூபா, 150 ரூபா, 160, 140 போயிட்டுருக்கு. அதனால் பூண்டு நல்லா வாங்கி பூண்டு நிறையா சாப்பிடுங்க. உடம்புல இருக்க கழிவை பூரா, மனசில் இருக்க கழிவு, உடம்புல இருக்க கழிவை பூரா வெளியே தள்ளி விட்ருங்க. அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி தாங்க. அதே மாதிரி நல்லா அந்த தக்காளியை அப்படியே கதற அப்படியே குத்தி எல்லாம் மேஷ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மசாலா தூள் லைட்டாக லாஸ்ட்டில் வெள்ளைக்கட்டி லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்கணும். புளிக்குழம்பு வைக்கிறத பொறுத்தவரை வெள்ளைக்கட்டி சும்மா ஒரு 2-3 கிராம் அப்படியே ஒரு கட்டி அளவு எடுத்து அதில் போட்டுட்டிங்கன்னா குழம்பு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்பு அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பாகக்காய் குழம்பு கசக்கவே கசக்காது. இப்படி செஞ்சு பாருங்கள். புளி அப்படியே நல்லா கரைச்சிட்டு அதை இருத்துட்டு அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரியும் போது அந்த பாவக்காயை போடணும். பாவக்காயை போட்டு நல்லா குழம்பு சுண்ட கொதிக்கணும். எப்படி சுண்ட கொதிச்சாதான் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம சுடு சாதத்தில் போட்டு அதை சாப்பிடும்போது வருமாதுங்க ஒரு ஆனந்தம். அங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ தான் நம்ம ஹீரோவை உள்ளே இறக்குறோம். சர்க்கரைக்கு எதிரி பாவக்காய். அங்கே பாருங்கள், அப்படியே நல்லா கிண்டி விட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதிக நேரம் கொதிக்க விட்டுற வேணாம். 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு சூடான சாப்பாட்டில் அப்படியே போட்டு சாப்பிட்டோம்னா கசக்காத பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. அதான் இப்படி தான் ஒவ்வொரு டிஷ்ஷும் லவ் பண்ணி நம்ம சமைக்கணும். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காயை இந்த நேரத்தில் தான் ஊற்றணும். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட்றாதீங்க, அது தப்பாக போயிடும், நல்லா இருக்காது அதுக்கப்புறம். ஏன்னா பாகக்காய் குழம்புக்கு தேங்காய் ஊற்றி சாப்பிட்ற ஒரு ஸ்டைலு தனி ஸ்டைலு. கேரளாலாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க பாகற்காய் குழம்பு. நீங்கள் வேணால் யூடியூப்பில் பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள், செம்மையாக கொதிச்சு வந்துருச்சு. அப்படியே நம்ம அந்த சொன்னல கொஞ்சோண்டு வெல்லம் போடுங்க அப்படின்னு, அந்த கொஞ்சோண்டு வெல்லத்தை அது என் பொண்டாட்டி போட்டிருக்குது சுப்பு வெல்லம். என்ன வெல்லம்? சுப்பு வெல்லம். அந்த வெல்லத்தை போட்டுட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சோத்தை ஒரு குக்கரில் வச்சாலும் சரி, வடித்து நீங்கள் அந்த தட்டில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. கசப்பு இல்லாத பாகக்காய் புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.